Hi all, welcome to Selva's Lookbook. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா என்னோட ஊட்டி ட்ரிப்ல நான் 2 நாள் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். என்னோட ட்ரெஸ் டீடைல்ஸ் அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் என்னெல்லாம் வச்சு நான் ஸ்டைல் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேவோட லுக். பார்த்துட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்குல்ல? எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதோட டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டே போட்டிருந்தது இந்த ஸ்கர்ட். இந்த ஸ்கர்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ரம் அமேசான்ல இருந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட். சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஃபிளார்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன லீவ்ஸ் டிசைன் வந்து இருக்கும். ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கும், பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரைஸுமே வந்து அண்டர் 500 தான். இது வாங்கும் போது நான் எப்பயுமே அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அமேசான்ல இருந்தா நான் இது வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து இதுக்கு நான் மேட்ச் பண்றதுக்கு ஒரு டாப் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த டாப் வந்து பாத்தீங்கன்னா ஆல்சோ நம்ம எப்படி பிளாக் இல்லாம ஒரு ட்ரிப்பா அப்படிங்கிற மாதிரி பிளாக் சூஸ் பண்ணேன். எனக்கு பிளாக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பிளாக் ஒரு நாள் வந்து கண்டிப்பா பிளாக் போடணும். 2 நாள் ட்ரிப் போடணும், ஒரு நாளாவது பிளாக் இல்லாம போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிளாக் சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட இந்த ஸ்கர்ட்டோட போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. இது வந்து நான் பெருசா இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, ஒரே ஒரு ரீல் மட்டும் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் பெருசா போடல. ஒரே ஒரு வாட்டி ஆஃபீஸ் போட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த நெக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நான் மோஸ்டா போட மாட்டேன். இந்த டாப் மட்டும் எனக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் வந்து மோஸ்டா இல்ல, ஸ்லீவ்லெஸ் போட்டது இல்ல. மேபி அது போடணும்னு ஒரு ஆசை இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல போடலாம். அப்ப கூட வந்து கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அண்ட் டீப் நெக்ஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி கீழே லெக்ல வந்து ஒரு லெவலுக்கு மேல வந்து நம்மளுக்கு ஷார்ட்டா இருக்கு ட்ரெஸ் அப்படின்னா அதை வந்து சூஸ் பண்ணவே மாட்டேன். பேசிக்கா இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கர்ட் அப்படிங்கிறதுனால உள்ள போடுறதுக்கு இந்த ஒரு ஷார்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் டைட்ஸ் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இங்க வேற வரும், அதாவது நீ வேற வரும். ஸோ இதுவுமே வந்து ஐ திங்க் அமேசான்ல தான் வாங்கினேன். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வாங்கினது தான். இட்ஸ் ஸோ குட். நிறைய பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும். நாட் ஓன்லி ஸ்கர்ட், நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாப் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இதுவுமே வந்து அண்டர் 500 தான். அண்ட் இதோட நான் பேர் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் இந்த ஷூஸ் இதை வந்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க, ரொம்ப அழுக்கா இருக்கு. ஏன்னா நான் ட்ரிப்ல வந்து ஒரு நாள் ஃபுல்லா இதுதானே போட்டு நடந்தேன், அதனால இவ்வளவு அழுக்கா இருக்கு. இது நான் இன்னும் வாஷ் பண்ணாம வச்சிருக்கேன், அதனாலதான். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா இதுல பேட்டால வாங்கினது. என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேட்டால வந்து 599 rupees நான் வாங்கினது. ஸோ இதுதான் வந்து நான் போட்டிருந்தேன். என்னோட ஸ்கர்ட்டுமே வந்து சிமிலரா இந்த கலர் தான் அப்படிங்கறதுனால ரொம்ப நல்லா மேட்ச் ஆயிடுது. இயரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நான் சூஸ் பண்ணது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டேக்கு போட்டிருந்தேன். இதுவுமே வந்து மீஷோல இந்த செட் ஃபுல்லாவே வாங்கினது. ஸோ மீஷோ ஸ்கிரீன்ஷாட் வேணா நான் சைட்ல அட்டாச் பண்றேன், பாத்துக்கோங்க. ஸோ அதுல இருந்து ஒண்ணுதான் போட்டிருந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாவே ரொம்ப பிடிச்ச ஒரு இயரிங் தான் இது. இந்த மாதிரி இருக்குல்ல இது. அண்ட் கைக்கு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா this one. இது வந்து ரீசெண்டா டி நகர்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போனப்போ we bought this. இது வந்து இந்த பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது நான் வாங்கணுங்கிற ஐடியாவே இல்லை. என் ஃப்ரெண்டு வந்து போஸ்ட் பண்ணி ஓகே நானும் எடுக்கிறேன், நீங்க எடுத்துக்கோய் அப்படின்னு சொன்னதுனால நான் இது வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ட்ரிப் போகும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதுதான் வந்து நான் 2 நாளுமே போட்டிருந்தேன். இது வந்து ஜஸ்ட் 150 rupees தான். எங்க வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இது வாங்கினது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேவோட அவுட்ஃபிட் டீடைல்ஸ். அந்த ஸ்கர்ட், அப்புறமா டாப், அப்புறம் இன்சைடு ஸ்கர்ட் இன்சைட்ல போடுறதுக்கு ஒரு ஷார்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூ, அப்புறம் ஒரு இது என்ன
இயரிங், அப்புறம் வந்து ஒரு பிரேஸ்லெட், அப்புறம் இந்த வாட்ச் தான் வந்து 2 நாளுமே போட்டிருந்தேன். இதெல்லாமே போட்டதுக்கு அப்புறமா என்னோட லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து இது பாருங்க, இதுவுமே வந்து டி நகர்ல ஒரு ரோட்டு கடையில நான் வாங்கினதுதான். இதுவுமே என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணு, என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சன் கிளாஸ் எல்லாம் வாங்கினது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து நான் வாங்கினேன். இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 150க்கு ஒர்த்னு சொல்லலாம். என்னோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா வந்திருந்தது. முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேன் பாத்தீங்கன்னா, நெக்ல வந்து ஒரு செயின் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த செயின் தான் ஆக்சுவலா காம்போவா வாங்கினது. 150 ருபீஸ்க்கு காம்போவா நான் வந்துட்டு மீஷோல வாங்கினேன். இது போடாத செயின், இது போட்ட செயின், ஒரே ஒரு நாள் போட்ட செயின். கலர் பார்த்துக்கோங்க. சோ இது நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இது வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வேர்ஸ்ட். ஏன்னா நம்மளுமே பிரைஸ் கம்மியா தான் கொடுத்து வாங்கியிருக்கோம். அதனால சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். 150 ருபீஸ்க்கு இது கண்டிப்பா நோ. அதுக்கு ஒரு பீஸ் 150 ருபீஸ்க்கு கொடுத்து வாங்கினாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் குவாலிட்டியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். 2 பீஸ் 150க்கு வாங்கி வேஸ்ட்னு சொல்லலாம். இப்போ ஒரு நாள் போட்டோன்னே அப்படியே கலர் போயிடுச்சு. ஆனா ஒரு நாள் வந்து போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா என்னோட அவுட்ஃபிட்டை பாருங்க, எவ்வளவு சூப்பரா வந்திருந்தது. அவுட்கம் ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் ஃபர்ஸ்ட் டே லுக். அண்ட் செகண்ட் டே ஆல்சோ எனக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபேவரட் மாதிரி. அதுவுமே எனக்கு வந்து அந்த லாவெண்டர் கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை லாவெண்டர் கலர், ஃபுல் அண்ட் ஃபுல் லாவெண்டர் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படின்லாம் ஒரு ட்ரீம் எல்லாம் இருந்திருக்கு ஒரு காலத்துல, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும் போது. பட் இது வரைக்குமே எனக்கு லாவெண்டர்ல ட்ரெஸ் அமைஞ்சதே இல்லை. இந்த வாட்டி வந்து ஒரு ஷர்ட் மட்டும் ஜூடியோ போய் பத்தி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிருந்தேன் இல்லையா, ஸோ அப்ப எடுத்த அந்த ஷர்ட் தான் வந்து செகண்ட் டேக்கு நான் போட்டிருந்தேன். திஸ் ஒன் ஸோ ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பிரைஸுமே அண்டர் 499 ருபீஸ்க்கு வாங்கினது தான். ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் இது கூட நான் பேரப் பண்றதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் ஏதாவது சூஸ் பண்ணியிருந்தேன். ஜீன், ப்ளூ ஜீன் ஃப்ரம் லிவிஸ். எஸ், பிராண்டடா இருக்குன்னு யோசிக்காது. நான் வந்து அப்பப்போ வவுச்சர்ஸ் வச்சு எல்லாம் இதெல்லாம் வாங்கி வச்சது. ஸோ அதனால இது வந்து லிவிஸ்ல வாங்கினா இந்த ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட். இதுவுமே என்னோட ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பேண்ட். ரொம்ப கம்ஃபர்டபுளா, நம்ம ஃபுல் டே வியர் பண்ணா கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். ஜீன் போட்டா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்மளுக்கு. அதனால இந்த ஜீன் வந்து பாத்தீங்கன்னா ஹை வேஸ்டட் வேற, எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமோ இது போட்டா. அண்ட் செகண்ட் டேக்குமே இயரிங் ஃப்ரம் திஸ் ஒன், அந்த என்னது மீஷோல இருந்து வாங்கினேன் இல்லையா, ஸோ அந்த செட்ல இருந்து நான் சூஸ் பண்ணி போட்டதுதான். ஸோ இதுல இருந்தா ஒரு கம்மல் போட்டிருந்தேன். அண்ட் ஐ திங்க் எஸ் திஸ் ஒன். இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி கிளாஸியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. தயவு செஞ்சு திட்டிடாதீங்க. அப்புறமா அண்ட் இது கூட போட்டுக்கிறதுக்கு அப்பா வெயிட்டா இருக்கு. அண்ட் திஸ் ஒயிட் ஷூ, ஐயோ நோ 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 நோ, மை ஸ்லிப்பர் இஸ் தேர். ஓகே, this white shoes. இதுமே வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல அண்டர் 650 or 690, I don't know, எக்ஸாக்ட் பிரைஸ் தெரியல. அண்ட் அமேசான்ல வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து few months பேக் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து நான் போட்டிருந்தேன். இதுவுமே அழுக்காதான் இருக்கு, நான் இன்னும் வாஷ் பண்ணல. ஸோ இதுவுமே வந்து அமேசான்ல வாங்கினது தான். ஸோ செகண்ட் டே லுக் இவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சது. இயரிங், ஒரு ஷூ அண்ட் பேண்ட் அண்ட் ஷர்ட், ஒரு கம்மல், அவ்வளவுதான். செகண்ட் டே லுக் இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இந்த வீடியோல இருந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஓகே, இது வந்து ஓகேப்பா, இது நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம், அப்படி இல்லைன்னா இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இவங்க ஷேர் பண்ணிக்கிட்டது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்லயும் வந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க என்னோட 2 நாள் அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பத்தி அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். மறக்காம அந்த லைக், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.